Hello everyone. So 12th complete பண்ணிட்டு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாப் 30 காலேஜஸ் அதோட கட் ஆஃப் டீடைல்ஸ். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா டாப் 30ல எந்த காலேஜஸ்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் க்ளோஸ் பண்ணிருக்காங்களோ அதோட லிஸ்ட் தான் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்குள்ள போறதுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ கட் ஆஃப் வச்சு தான் பார்த்தீங்கன்னா காலேஜ் டிசைன் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா கட் ஆஃப் வந்து டிஃபர் ஆகும். ஒரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 180 சீட்ஸ் இருக்கும், ஒரு காலேஜில் 60 சீட் தான் இருக்கும். ஸோ 60 சீட் ஃபில் ஆனதும் 180 சீட் ஃபில் ஆனது நீங்கள் ஒன்றும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் கொடுத்தது ஒரு ரெஃபரன்ஸ் தான். இந்த காலேஜ் போயிட்டு நேரில் போய் விசிட் பண்ணுங்க, இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து பேசுங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றத செக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து இந்த காலேஜஸை கொடுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி சிஜி கேம்பஸ் தான். ஸோ பிசி வந்து பார்த்தீங்கன்னா 199, 198.5. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ரெண்டு இதாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து நம்ம செல்ஃப் சப்போர்ட்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் எய்டுனா ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஜியில் ரெண்டு இருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 199 கவர்மெண்ட் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 199ல க்ளோஸ் ஆயிருக்கு. செல்ஃப் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 198.5 வந்து பிசி க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் பார்த்தீங்கன்னா பிசி 198ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடிலையும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டட் அண்ட் கவர்மெண்ட் ஏரியா இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 197.5, 197ல பிசி க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட செல்ஃப் சப்போர்ட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 196.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்எஸ்என் சிவசுப்ரமணியன் ஆர்டர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 196ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 196.5லே க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ இவங்களோட பிசி வந்து பார்த்தீங்கன்னா 195.5, ஸோ எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 194.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ இவங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 195ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 195 கட் ஆஃப் மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜஸ் தான் ஆப்ஷன். ஸோ எந்த காலேஜும் நீங்கள் போக வேண்டியது இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசி 194ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்ஜி ஐடெக் வந்து பார்த்தீங்கன்னா 194ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பிசி. அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 194 பிசி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி வந்து 193.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ப்ரைவேட் காலேஜோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்என் இப்போ பிஎஸ்சி ஐடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 181ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இந்த கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து 185, ஃபீஸ் வந்து கம்மினால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 191.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 190.5ல வந்து பிசி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், இவங்களும் 190ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 188.5ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 188ல இசிஇ வந்து பிசி கம்யூனிட்டி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியுமே உங்களுக்கு வந்து எஸ்சி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 188, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் காலேஜ் பார்த்தீங்கன்னா 190.5 இருக்கு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னால ஃபீஸ் கம்மினால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 186ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிசிஇ 185.5ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 184.5ல பிசி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 184ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ ஈஸ்வர் வந்து பார்த்தீங்கன்னா 183.5ல இசிஇ வந்து பிசி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்ச் வரப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருது. எஸ்சி எஸ்டியோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருது. பார்த்தீங்கன்னா 140, 163, 158 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 140 இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாப் 15ல இருக்கக்கூடிய காலேஜ் வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாராளமாக கிடைக்கும். ஆனால் கவர்மெண்ட் காலேஜ்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கூட வேணும். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா 183.5ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லயோலா ஐகாம் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா 183 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 181.5ல வந்து பார்த்தீங்கன்னா பிசி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணாரி அம்மன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 181.5ல பிசி. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 181ல பிசி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 181ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 180.5ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 30 பிரான்ச்சஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசி கீழே வரக்கூடிய. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 காலேஜஸ் கிடையாது, 27 காலேஜஸ் தான் இருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இசி வந்து டாப்பாக க்ளோஸ் ஆகக்கூடிய காலேஜஸ் லாஸ்ட் இயர். ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக
கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 195க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 கட் ஆஃப் கூடும் கண்டிப்பாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 190க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் வரைக்கும் கூட சான்சஸ் இருக்கு. ஸோ 185க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஆர் 2 கட் ஆஃப் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் கட் ஆஃப் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த 160 to 180 ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கூடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்கணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.